ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு என்னன்னா அம்மா அது தேர்ட் பர்த்டே நாங்கள் செலிப்ரேட் பண்ண போகிறோம். ஸோ அம்மா வீட்டுக்கு நாங்கள் கிளம்புறோம். நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. புதுசாக பார்க்குறீங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தம்பி கையோட பெல் ஐக்கனி ஆலில் செட் பண்ணிக்கங்க. இப்போ டோர் லாக் போட்டாச்சுங்க. நாங்கள் கிளம்புறோம். இங்கே பாருங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அம்மா வீட்டுக்கு எப்போ போனாலும் சந்தோஷமாக இருப்பாங்க. குழந்தைங்க மட்டும் இல்லைங்க, இப்போ நாமளே கூட நம்ம அம்மா வீட்டுக்கு போகணுன்னா ஒரு சந்தோஷமாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நாங்கள் சந்தோஷமாக போயிட்டு இருக்கும்போது தான் பொண்ணோட ஸ்லீப்பர் வந்ததுனால பக்கத்தில் இருக்கிற கடையிலேயே நாங்கள் ஃபெவிக்விக் வாங்கி சீக்கிரமாக இப்படி ஒட்ட வச்சாச்சு. ஸோ இப்போ கிளம்பியாச்சு. அவங்க அப்பா கிளம்பிட்டாங்க கேக் வாங்குறதுக்கு. நாங்கள் அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு. இங்கே பாருங்கள் அம்மா எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. அம்மா வீட்டுக்கு போயிட்டாவே இங்கே பாருங்கள் 2 பேருமே அம்மா பின்னாடியே தான் ஓடுவாங்க, நம்மளே விட்டுருவாங்க. அம்மா காத்துக்கிட்டே இருப்பாங்க நாங்கள் எப்போ வருவான் அப்படின்னு. இங்கே பாருங்கள் ரொம்ப பாசமாக இருப்பாங்க. அதே மாதிரி அப்பா ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. தம்பி பையனுக்கு முத்தம் கொடுத்தோடே அங்கே பாருங்கள் என் லிப்ஸ்டிக் எல்லாம் ஆயிடுச்சுன்னு அழிச்சிக்கிட்டே இருக்கான். இப்போ நேனிக்கா பாட்டி கூட ரொம்ப சந்தோஷமாக கொஞ்சிக்கிட்டே உட்காந்துருக்காங்க. இங்கே பாருங்கள் 3 பேர். அம்மாது இதுதாங்க 3வது பர்த்டே. அம்மாதை எப்போவுமே பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதே இல்லைங்க. ஏன்னா அவங்க அம்மா அப்பா எப்போவுமே சொன்னதில்லை, அதனால அம்மாவுக்கு தெரியவே இல்லை. ஸோ அதனால் நாங்கள் எப்போவுமே பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதே இல்லை, ஆனிவர்சரி தவிர. இத்தனை வருஷமாக நாங்கள் அம்மா பர்த்டேவை ரொம்ப மிஸ் பண்ணுங்க. அம்மா பாருங்கள் பாயசம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவ்வளோ வருஷம் கழிச்சு பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதுக்கு காரணமே சஷாங்க் தாங்க. ஏன்னா அவங்க தான் சொன்னாங்க எல்லாத்துக்குமே பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறோம் நானி தவிர. ஸோ அதனால் நானிக்கும் நம்ம செலிப்ரேட் பண்ணலாம். டேட் தெரியலனா என்ன ஆச்சு, நான் ஒரு டேட் சொல்கிறேன், அந்த டேட்டில் தான் நம்ம இனிமேல் நானிக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணோன்னு 3 வருஷமாக அவர் சொன்ன டேட்டில் தான் செலிப்ரேட் பண்ணுறோம். நம்ம குழந்தை இவ்வளோ தூரம் யோசிச்சதுனால நம்மளுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இப்போ பாருங்கள் எல்லோரும் எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதுக்காக. சஷாங்க பாருங்களேன் எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கான் கேக் ஓப்பன் பண்ணையில். ஸோ உங்கள் வீட்டில் யாராவது இந்த மாதிரி பர்த்டே டேட் தெரியாதவர் இருக்காங்களா? எங்களுக்கு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் நீங்களும் சஷாங்க் மாதிரி ஏதாவது ஒரு டேட்டு யோசிச்சு அவங்களுக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணி பாருங்கள். அவங்க ஃபேஸில் இருக்கிற சந்தோஷத்தை நீங்கள் பார்க்கலாங்க. இப்போ பாருங்கள் நாங்கள் அம்மா பர்த்டே செலிப்ரேட் பண்ணல. அம்மா ஃபேஸை பாருங்கள் ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்காங்க. ஹாப்பி பர்த்டே. குழந்தைங்களும் ரொம்ப ஒரு எக்ஸைட்டடாக இருக்காங்க. எல்லாருமே கேக் வெட்டுறாங்க. அம்மா எல்லா குழந்தைங்களுக்குமே கேக் ஊட்டி விட்டுச்சு. எல்லாருமே அம்மாவுக்கும் ஊட்டி விட்டோம். நாங்கள் இத்தனை வருஷமாக இந்த ஒரு சந்தோஷத்தை மிஸ் பண்ணுங்க. எல்லாத்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணோம், ஆனால் அம்மா பர்த்டே செலிப்ரேட் பண்ணாத ரொம்ப மிஸ் பண்ணேன். பட் இப்போது பர்த்டே செலிப்ரேட் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நீங்களும் மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒருத்தர் இருக்காங்க பர்த்டே தெரியாத, கண்டிப்பாக அவங்களுக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணி பாருங்கள். அவங்க ஃபேஸில் இருக்கிற சந்தோஷம் தாங்க நம்மளுக்கு முக்கியம். ஸோ அதனால் ப்ளீஸ் ஒரு சின்னதாக எங்களாட்ட கேக் வாங்கி கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்கும். பாருங்கள் நானும் போய் அம்மாவுக்கு கேக் ஊட்டி விடுறேன். அங்கே இருங்க அம்மா எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க, அப்பா எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. ஸோ இந்த சந்தோஷம் தாங்க நம்மளுக்கு முக்கியம். செலிப்ரேட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். குழந்தைங்க பாருங்கள் ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டேஸ்டியான பாயாசம் வந்தாச்சு. நாங்கள் எல்லோருமே ஒட்டுக்கா உட்காந்து பாயசமும் கேக் சாப்பிட்டோங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லோரும் ஒட்டுக்கா உட்காந்து சாப்பிடல. ஃபேமிலியே எல்லோரும் ஒட்டுக்கா சாப்பிடல தாங்க. நம்ம வீட்டில் ஒரு ஆள் இருப்பாங்க பாயசம் பிடிக்காதுன்னு, அந்த மாதிரி தான் எங்கள் நேனிக்கா பிடிக்கலன்னு அம்மா கையில் கொடுத்துட்டு போயாச்சு. அம்மா எவ்வளவோ சாப்பிட்ணுன்னு சொல்லி பார்த்து கூட பாயசம் மட்டும் சாப்பிட்லங்க, ஆனால் கேக் மட்டும் சாப்பிட்டுச்சு. ஸோ இந்த மாதிரி தாங்க நாங்கள் அம்மா வீட்டுக்கு சிம்பிளாக ஒரு பர்த்டே செலிப்ரேட் பண்ணோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ ரொம்ப லேட் ஆகிட்டோன்னு எல்லோரும் பாய் பண்ணோம். அம்மா அப்பாவுக்கும் பாய் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பியாச்சுங்க. ஏன்னா வீட்டுக்கும் போகணும், ரொம்ப லேட் ஆகிட்டோன்னு. ஸோ இப்போ சஷாங்க்கு கிளம்பியாச்சு. எல்லோரும் பாய் பண்ணோம். இந்த பாருங்க பாய் பண்ணதுக்கப்புறம் கிளம்பிட்டோம். அம்மா வீடு பக்கமாக இருக்கிறதுனால நாங்கள் நடந்தே வீட்டுக்கு வந்துட்டோங்க. ஸோ இப்போ நாங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு. நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நேனிக்கா உங்களுக்கு பாய் பண்ணுதுங்க. ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.